Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்து வந்து US ஆயில் நமக்கு சொல்லவே தேவையில்ல, கிட்டத்தட்ட $119 வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட நமக்கு லோ $81, ஒரு $30 பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நேத்து பார்த்ததான், நேத்து மத்தியானம் வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது G7 கண்ட்ரிஸ் IEA இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து அவங்ககிட்ட 1.2 பில்லியன் பேரல்ஸ் வந்து இருக்கு. அதில் 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கனால, வார் டென்ஷன் போயிட்டு இருக்கனால எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து நாம் வந்து ஒரு ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 கண்ட்ரிஸோட மீட்டிங் வந்து வச்சு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரிலீஸ் பண்ணலை. அந்த நியூஸ்னால கிட்டத்தட்ட ஒரு $30 பக்கம் இறங்கியிருக்கு. சரி, அந்த மீட்டிங் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, அதில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, G7 நேஷன்ஸ் டிலே ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் ரிலீஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 7 கண்ட்ரிஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 7 கண்ட்ரீஸில் அவங்க இன்னும் டிசிஷன் வந்து ரிலீஸ் பண்ணலை. அவங்களே இன்னும் உட்காந்து பேசி எதுவுமே டிசிஷன் வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் அதில் ஒரு கண்ட்ரி, அந்த 7 கண்ட்ரில பிரான்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த மீட்டிங்ல இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து வெளியே விடுவாங்க. பட் இன்னும் டிசிஷன் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு கான்ஃபிடண்டா இன்னும் எடுக்கல. இப்போதைக்கு வந்து ஒரு பெண்டிங்ல தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் ஏங்க அப்போ $30 இறங்கியிருக்கு அப்படின்னா, நியூஸை பேஸ் பண்ணி ஃபுல்லா சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா சொல்லியிருக்கிறது IEA, அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் லேட் ஆனா கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மூலியமா நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம் க்ரூட் ஆயில்ல. இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சப்போர்ட் ஜோனுங்கிறது 8,234, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 8,939. ஸோ ஏன் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மறுபடியும் 8,939 வந்தா அகைன் வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8,234. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், 284.8. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்தாலோ இல்லைன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாலோ 315.8 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கு. நேற்று வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 329.4 வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த நியூஸ்னால கொஞ்சம் வந்து நமக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 315.8 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸை. ஓகே, கோல்டு வந்து ஒரு $32 மட்டும் பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஓவராலா கொஞ்சம் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் MCX. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் இருந்தது. இப்போ நேற்று க்ரூட் ஆயிலும் கொஞ்சம் இறங்கி இப்போ வந்து நார்மல் ஓப்பனிங் ஒரு $0.93 மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு ஒரு $30, சில்வர் ஒரு $2 அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய அளவில் ஒரு புல்லிஷோ பேரிஷோ இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மேக்சிமமா இன்னைக்கு MCX வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணாலே போதும். அதுக்குள்ளார நமக்கு வந்து ட்ரேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,59,225 தான் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,61,976ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக் அவுட் மட்டும் டிராப் பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராப் பண்ணல. ஏன்னா சில்வர் வந்து கொஞ்சம் $2 மட்டும் மேலே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆகலை சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னும் மேலே தான், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு கீழே வரும். ஸோ 2,68,857 தான் இன்னைக்கான பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து சில்வர்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா நேற்று சொன்ன அதே சப்போர்ட் ஜோன் தான் 1,191, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,215. ஓகேங்களா? ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸுக்குள்ளார ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஓவராலா MCX எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நார்மல் டேஸ்ல எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கும் மூவ்மெண்ட்டும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த இப்போ ஒரு வார் டென்ஷன் இல்லாம, அது மட்டும் இல்லாம
எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாமல் ஒரு நார்மல் டேல எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது ஒரு 2 monthsக்கு முன்னாடியோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராப்பராக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்த நியூஸ் ஏதாவது வந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய புல்லிஷோ பியரிஷோ வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர இப்போதைக்கு வந்து ஒரு பேரலல் சேனல், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார டிராவல் ஆகிட்டு இருக்கு கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ இந்த நியூஸ்னால தான் நமக்கு இந்த G7 நியூஸ்னால தான் நேற்று நிஃப்டியும் கொஞ்சம் வந்து ரெக்கவரி வந்து கொடுத்துருந்தது. அதாவது நிஃப்டியெல்லாம் நேற்று வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ நேற்று நைட்டு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட் பக்கம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. இப்போ வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 46 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 59 பாயிண்ட் 60 பாயிண்ட் இப்போ வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. ஒரு 100-120 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கேப் அப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நமக்கு. கேப் அப்னா உடனே மேலே வந்துருமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல G7 நேஷன்ஸ் வந்து டிசிஷனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கறனால கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் வந்து இருக்கும். அது ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, மற்றபடி இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப் டு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். கூடாயில பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், ஒரு 8234 நான் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. என்ன சொல்றது அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு ரிஸ்கே ஒரு 5000 ரூபா தாங்க எடுக்க போறேன் அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகே, அப்படிதான் நம்ம போடணுமே தவிர இப்போ இருக்கிற கூடாயிலுக்கெல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பெரிய சப்போஸ் மார்க்கெட் அகைன்ஸ்டா போறப்ப நிறைய லாசஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நேற்றே கூட டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துலலாம் பை பண்ணிட்டாங்க, நான் இங்கே மேலெல்லாம் பை பண்ணிட்டேன் 10,500லலாம் நான் வந்து கால் ஆப்ஷனை வாங்கி வச்சிட்டேன், பார்த்தீங்க அப்படின்னா 2000 பாயிண்ட் இறங்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுத்துடாதீங்க. எப்போவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல நம்ம வந்து தெளிவாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ 8234 என்ட்ரி எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வேணும். ஒரு 20 பாயிண்ட்ஸோ 30 பாயிண்ட்ஸோ இல்லை ஆப்ஷன்ஸில் எடுக்கிறோம், ஃபியூச்சர்ஸில் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸுங்கிறது பத்தாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கூட கேட்கும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆச்சு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து க்ரூடாயில் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதாவது டைரக்ஷன்ஸுங்கிறது இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த டிலே பண்ணுறதால மறுபடியும் மேலே வரும். இப்போ G7 கண்ட்ரிஸ் வந்து டிலே பண்ணுறாங்க. இது எப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு 8234. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.